ஹாய் நண்பா, நம்ம தமிழகத்தில் ஒரு சூப்பரான வேற லெவல் கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 271 வேகன்சி இருக்குது. தமிழக HVF டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, அதாவது எழுத்து தேர்வு கிடையாது. டைரெக்டாக கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட் செலெக்ஷன் ப்ளஸ் அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஜாபை பொறுத்து வேரி ஆகுது. அதிகபட்சம் நீங்கள் 45,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள், ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் எண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு PDF மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு HVF அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் இது, ஓகேங்களா? ஸோ தற்பொழுது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரியில், அதாவது ITI படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரியில் வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர். ஸோ இது வந்து டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபு, 2 வேகன்சி இருக்குது. அண்ட் தென் டெக்னீஷியன் கேட்குறாங்க, டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில், குவாலிட்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷனில், டிசைனில் அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் லெவலில் டெக்னீஷியன் வந்து கேட்குறாங்க. இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல் வேலைவாய்ப்பு கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 271 வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 28, ஓகேங்களா? 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCக்கு அதிகபட்சம் 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு ஒரு ஜாபுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பே பார்த்துடலாம். ஜூனியர் மேனேஜர் ஜாபுக்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிப்ளமோ கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க டெக்னீஷியன் ஜாபுக்கு அப்படின்னா பேசிக் பே 23,000 ரூபாய். ஜூனியர் டெக்னீஷியன் லெவல் அப்படின்னா 21,000 ரூபாய். அசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னா 23,000 ரூபாய். இது எல்லாமே பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிரேட் அலவன்ஸ் இருக்குது, DA அலவன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் அலவன்ஸ், அதாவது 5% உங்களுடைய பேசிக் பேலேருந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனுவல் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது, 3% உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது, ஓகேவா? அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி ஒரு 3,000 எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அலவன்ஸ் கிளைம் ஆகுது. அது வந்து உங்களுடைய மெடிக்கல் அண்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸாக உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அலவன்ஸ் எல்லாமே பேசிக் பேல ஆட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் மேனேஜர் ஜாபுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 45,000 50,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். டெக்னீஷியன் ஜாப் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு நல்ல அரசு வேலைவாய்ப்பு. அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியிலேயே நீங்கள் அக்காமடேஷன் அவைலபிளாக இருக்குது, அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தான், ஆனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்டை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மேபி எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ மொத்தமாக ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் எதன் அடிப்படையில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் கிடச்சிட்டு 1 இயர்க்குள்ளே நீங்கள் வெளியில் வர மாதிரிலாம் ஒர்க் பண்ணாதீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுடைய கான்ட்ராக்ட் லெவல் எக்ஸ்டெண்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கான்ட்ராக்ட் கேட்டகரியில் உள்ளே போனால் கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன நடக்குது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக உங்களுடைய கரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர், இது டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் இன்ஜினியரிங் டிசைன் இல்லைனா டூல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி MTech வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஜூனியர் மேனேஜர் ஜாபுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. மினிமம் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மற்ற ஜாப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பாருங்கள் டிப்ளமோவில் டெக்னீஷியன் சிவில் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிப்ளமோ டெக்னீஷியன் குவாலிட்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷனை பொறுத்தளவு டிப்ளமோவில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ப்ரொடக்ஷன் இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி டிப்ளமோ படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேஷன் இன் குவாலிட்டி அசூரன்ஸில் கேட்குறாங்க, இல்லைனா இன்ஸ்பெக்ஷனில் இல்லைனா குவாலிட்டி கண்ட்ரோலில் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோவில் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் வித் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலோ இல்லைனா அதில் இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபி லெவல் 1 முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் இன் லேப் டெஸ்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்ளமோ டெக்னீஷியன் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் டெக்னீஷியன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஜினியரிங் டிசைன் எடுத்து படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இண்டஸ்ட்ரியல் டிசைன், அதாவது சிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, கேட். இந்த கேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கணும், பிகாஸ் இது ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஓகேங்களா? அண்ட் இதற்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஜாப் எல்லாமே ஐடிஐ படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு. ஜூனியர் டெக்னீஷியன் அப்படிங்கிற பதவி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க, ஃபிட்டர் கேட்குறாங்க, ஃபிட்டரில் ஜென்ரல் கேட்குறாங்க, ஆட்டோ எலக்ட்ரிக் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் 10th + ஐடிஐயில் இந்த ரெலவென்ட் கேட்டகரியில் நீங்கள் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லீகலில் வேலைவாய்ப்பு இருக்குது. இது வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வருது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் 5 இயர்ஸ் எல்எல்பி முடிச்சிருந்தாலோ இல்லைனா டிகிரியில் 3 இயர்ஸ் எல்எல்பி முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். இந்த மாதிரி டிப்ளமோ, டிகிரி அண்ட் தென் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரியில் வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஜூனியர் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மார்க், டிகிரியில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த மார்க்கை பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் ஒரு 85 மார்க்ஸுக்கு உங்களுடைய மார்க்கை கன்வெர்ட் பண்ணி ஷார்ட்டேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் ஒரு 15 மார்க்கு. அதே மாதிரி டிப்ளமோ கேட்டகரி டெக்னீஷியன் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வாங்கியிருக்கூடிய மார்க் 85% வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்டர்வியூ வந்து ஒரு 15 மார்க்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஐடிஐ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க நீங்கள் ஐடிஐயில் வாங்கியிருக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலாக அசிஸ்டன்ட் லெவல் வேலை வாய்ப்புக்குமே இதே மாதிரி தான் 85 மார்க்ஸ் வெயிட்டேஜ் உங்களுக்கு மார்க்கை பேஸ் பண்ணி அண்ட் உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி இந்த ஜாபுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜூனியர் டெக்னீஷியன் அப்படிங்கிறது ஐடிஐ படித்த நண்பர்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்பு. ஸோ இந்த மாதிரி ஐடிஐ படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கான இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி சென்னையில் வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் மெரிட்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் avnl.co.in இந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் வந்து ஃபைனல் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான ரிசல்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி சென்ட் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஒரு சில ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பாட்டமில் உங்களுடைய சைன் போட்டுறீங்க. இந்த ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்டில் பாட்டமில் உங்களுடைய சைன் போடுறீங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் செல்ஃப் அட்டாச்டு காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜெராக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செல்ஃப் அட்டாச்டு பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அது கூடவே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒட்டிட்டு நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணி கொடுக்கணும். எந்த அட்ரஸ் அப்படின்னா இந்த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு தான் சென்ட் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட்டில் அந்த ஆஃபீஸ் கவரில் நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆல்சோ நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகி அதுலேருந்து 21 நாட்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூன் 15 வெளியாகிருக்கு. அதுலேருந்து 21 நாட்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஜூலை 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஒர்க்கிங் டேஸ் 9:30 to 5 PM வரைக்கும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 2 லேண்ட்லைன் நம்பர் அவைலபிளாக இருக்குது.
இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட ஃபர்தராக அப்ளிகேஷனில் டவுட் வேறு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ கம்யூனிகேஷன் ஃபர்தராக வந்து இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதனால் ஆக்டிவ் மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா? இதில் ரைட் சைட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லைனா கூட நீங்கள் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்ல சேலரி ஏர்ன் பண்ணலாம். நிறைய ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய தெரிஞ்சுக்கலாம், சர்டிஃபிகேட் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் கான்ட்ராக்டில் இருக்கும்போது கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.